guys, welcome back to our channel Venika Watch Dramas. இன்னைக்கு நம்ம Destined to Meet Youன்ற டிராமாவோட எபிசோட் 1 and 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஒரு பார்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே பார்ல தான் நம்ம ஹீரோ அவனோட சேலரிய வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ நம்ம ஹீரோனை நோட் பண்றான். அந்த பார் ஓனரா இந்த பொண்ணு இப்பெல்லாம் ரெகுலரா பாருக்கு வரா, ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேங்கிறா, வெறும் சோடா மட்டுமே குடிச்சிட்டு இருக்கான்றாரு. யார் கூடயுமே மிங்களும் ஆக மாட்டேங்கிறா, ட்ரிங்க்ஸும் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ஹீரோனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் அவ வாங்கி வச்சிருந்தா அந்த சோடாவை எடுத்து குடிக்கிறா. ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இருந்தாலுமே அத ஃபுல்லாமே குடிச்சு முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கே தெரியுது அவ ட்ரிங்க்ஸ மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கா செம்மையான போதை ஆயிடுது. ஹீரோயின் போதையில தள்ளாடிக்கிட்டே போறா. அத ஹீரோவுமே பாக்குறான். பார்ல ஹீரோயினா எல்லாரையுமே தள்ளி விட்டு அங்க ஒரு கலவரமே பண்ணிட்டு போறா. ஹீரோ அவளை கண் வெட்டாம பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரோட்ல தள்ளாடிக்கிட்டே போறா. அங்க ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்து ஹீரோயின் கிட்ட வா ஹக் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுறான். கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினா அணைச்சு பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவளை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா அவனை பார்த்த உடனேயே அவன் கேப் எல்லாம் கழட்டி விட்டு அவனை கிஸ் பண்றதுக்காண்டி போறா. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. ஹீரோயினா ஹீரோ பார்த்து இந்த மூக்கு வாய் கண்ணு இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோவை ரசிச்சுக்கிட்டே அவனை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினா அவன் கிட்ட என்ன வீட்டுல டிராப் பண்றியான்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ அவளை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான், ஆனா முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கார்ல உட்கார வச்சுட்டு அவளோட சீட் பெல்ட்டை போடுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஹீரோவா சீட் பெல்ட் போடுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா எந்திரிச்சு சட்டுன்னு அவ சீட்டை பின்னாடி தள்ளி விட்டுறா. ஹீரோவா அதை இருடி சீட் பெல்ட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட போராடிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோ ஹீரோயினா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினா தண்ணி குடிக்கிறேன்ற பேர்ல அங்க இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோவா ஓடி வந்து அகைன் அவளை அணைச்சு பிடிச்சிடுறான். ஹீரோ அவளை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா மறுபடியுமே அந்த உடைஞ்ச கிளாஸ் மேல கால வைக்க போறா. இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கி கொண்டு போய் பெட் மேல போட்டு விட்டுறான். ஆனா பெட்ல கூட ஹீரோயின் ஹீரோவை போக விடாம இழுத்து பிடிச்சு போதையில அவன் கிட்ட என்னமோ உளறிட்டு இருக்கா. ஹீரோயினா அவன் கிட்ட நான் உன்னை பார்க்க தான் டெய்லி நான் பாருக்கு வரேன்னு சொல்ல ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா என்னது என்னையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஒரு ஆபீஸ்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் தான் அந்த ஆபீஸோட ஹெட் போல இருக்கு. செம்ம பிஸியான பர்சனா அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். அந்த ஹெட்டோட அசிஸ்டண்டா டைம் ஆச்சு இன்னும் நம்ம ஹீரோயின் ஆபீஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி போட்டு கொடுக்கறான். இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ கிளம்பிக்கிட்டே போன்ல மீட்டிங்க கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். ஹீரோயினா அவன் கிட்ட வந்து உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழுக்காயிடுச்சு, உன் ட்ரெஸ் மாதிரியே கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதுல உனக்கு பிடிச்சத போட்டுக்கோன்றா. ஹீரோனோட அசிஸ்டன்ட்டோ நிறைய ட்ரெஸ்ஸை கொண்டு வராரு. ஹீரோவா இல்ல என்னோட பழைய ட்ரெஸ்ஸே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே திருப்ப எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறா. ஹீரோயினா அவன் கிட்ட நடந்த எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுத்துக்கிறேன், உன்னோட வீசாட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த அசிஸ்டன்ட் அங்க வந்து ஹீரோட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோட மைண்ட் வாய்ஸா இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுன்ற மாதிரியே பாக்குறான். அந்த அசிஸ்டண்ட ஹீரோயின் வேக வேகமா வெளியில துரத்தி விட்டுட்டு அவன் நின்னுட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா இதுக்கு அவனே தேவலன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோவா ஹீரோனை பார்த்து என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிறா. ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அவன் கிட்ட உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ எனக்கு எந்த வித ஆசையுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனோட போனை ஹீரோன் கிட்டேயே ரிட்டர்ன் கொடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா சரி ஓகே வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோவா என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணி விடுன்னு சொல்ல ஹீரோயினா எதை ஸ்கூலா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிறான். ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இவ்வளவு நாள பால்வாடியில படிக்கிற புள்ளையா நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. இப்ப பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க.
ஹீரோயின் ஹீரோவோட பார்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டண்டா நீங்க இந்த பிளேஸ்ல எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா இப்ப நீ போறியா இல்ல சேலரிய கட் பண்ணவான்னு சொல்ல அவனும் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயின் உட்காந்து ஹீரோ வர டைமை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் அந்த பாருக்குள்ள வரான். ஹீரோ அந்த பார்ல கிட்டார் வாசிச்சு சாங் பாடிட்டு இருக்கா. ஹீரோயினா அதையே மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அதே டைம்ல அந்த பார்ல வந்து உட்கார்ந்துடுறா. ஹீரோயின் கார்ல உட்காந்து ஏதோ ஸ்கூலுக்கு போறானான்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளைங்க ரைம் சொல்ற மாதிரி அதையே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கார்ல ஏறிக்கிறான். ஹீரோவா ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சாரி நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் பரவாயில்லன்றா. அந்த சீட் பெல்ட்டை போடுறதுக்காண்டி ஹீரோ ஹீரோனோட பக்கத்துல வரான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவா இந்த சீட் பெல்ட் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதை கூட நானே போட்டுக்கிறேன்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார்ல போறாங்க. ஹீரோயினா எந்த ஸ்கூல்னு கேட்க ஹீரோவா ஹை ஸ்கூல்ன்றான். அதை கேட்ட ஷாக்ல ஹீரோயினா பட்டுன்னு காரை நிறுத்திடுறா. ஹீரோயினா எது ஹை ஸ்கூல் தான் படிக்கிறியா, ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு உனக்கு பார்ல என்ன வேலைன்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா எம்மா எம்மா பொறுமா, அந்த ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கா அந்த யூனிவர்சிட்டியில தான் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா நல்ல காலம் இவன் ஸ்கூல் மட்டும் படிக்கலன்னு சொல்லிட்டு அவ மனசை தேத்திக்கிறா. அகைன் ஹீரோயின் காரை ஓட்டிக்கிட்டே ஹீரோ கிட்ட நேத்து நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன், எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா நல்லா கேட்டா பாரு ஒரு கேள்வியா, அதான் நீ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அகைன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஷாக்கா கேக்குறா. ஹீரோவா எம்மா தாயே உன்கிட்ட கார்ல வந்தா நான் பொட்டில தான் வீட்டுக்கு போகணும், உனக்கு இன்னுமே போதை தெரியல, ஒரு டாக்ஸிய பிடிச்சு வீட்டுக்கு போய் சேருன்றான். நான் ஏதாச்சும் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கிட்டாரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட்ட ஹீரோயின் நான் ஒரு சின்ன பையனை போய் கிஸ் பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன் லூஸ் ஆயிட்டானான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட்டா அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயினா இது இல்லீகல் தானே, என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்களா, இந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துருமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டா நீங்க 28 வருஷமா சிங்கிளா இருந்திருக்கீங்க, வாலிபா வயசு அப்படி இப்படிதான் தடுமாறும், அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது இருக்கட்டும், உங்களுக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணா உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுல, அப்புறம் எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அந்த பார்ல தான் என்னோட ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்துட்டாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு லாஸ்ட் நைட் ஹீரோ அவளை அணைச்சு பிடிச்சது, ஹீரோயின் அவனை போட்டு உலுப்பி எடுத்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சு அவன் காதுல என்னமோ புலம்பினது, இது எல்லாத்தையுமே நினைச்சு இப்ப ஹீரோயின் புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கா. அவளோட அசிஸ்டண்டா நடந்தது நடக்கட்டும், உங்களுக்கு கூ ஃபேமிலி கூட தான் மேரேஜ் நடக்கணும், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல, சும்மா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி தொல்லை பண்றான்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை திட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. இங்க ஹீரோனோட அப்பாவை காமிக்கிறாங்க. டீ குடிக்கலான்னு போகும்போது அங்க ஹீரோயின் வந்து அவரோட டீயை புடுங்கி குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அப்பாவை பார்த்து அந்த நியூ சிட்டி ப்ராஜெக்ட பண்ணணும்னு சொன்னீங்க, நானும் பண்ணேன், இப்ப எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா எனக்கும் வயசாயிட்டு இருக்கு, உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அந்த கூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டில இருந்து உனக்கும் பாதி சொத்து வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினா இது ஒரு நல்ல டீலா இருக்கே, சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறா. இங்க ஹீரோயின் அந்த கூ ஃபேமிலில 3 பசங்க இருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்திருப்பா. அந்த கூ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பையனா டான்ஸ்ன்ற பேர்ல ஏதோ குரல் வித்தெல்லாம் காமிச்சிட்டு வரான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரியே நினைச்சிருப்பா. அந்த கூ ஃபேமிலியோட செகண்ட் பையனா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கு பக்கா கோமாளி மாதிரியே வரான். ஹீரோயினா சரியான கோமாளியா இருப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அந்த 2 பசங்களுமே அவனை விட நான் தான் பெஸ்ட், இவனை விட நான் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு சரியான பைத்தியக்கார கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அடே நிறுத்துங்கடா, அந்த 3வது பையனாச்சும் காமிங்கடா, அவனாச்சும் செட் ஆகுறானான்னு பாப்போன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த 2 பசங்களுமே அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் இல்ல ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த 2 பசங்களுமே நீ ஏண்டா இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறாங்க. கூ ஃபேமிலியோட 3வது பையன் தான் நம்ம ஹீரோ
ஹீரோவா ஹீரோனை பார்த்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறான். ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ கிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் இந்த லவ் கிவ் இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா நீ என்ன லூஸ் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போய் விழ போயிடுறான். ஹீரோயினா அவனை புடிச்சு இழுத்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ செம்மையான ஷாக் ஆயிடுறான். அதை விட அவனோட பிரதர்ஸா என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியே ஷாக்கா முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினா அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எப்போ ஹீரோவா பார்த்தனோ அப்பவே விழுந்துட்டேன், நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போதையில படுத்திருக்கப்போ அவளுக்கு லைட்டா ஃபீவர் அடிக்க ஹீரோ தான் அவ பக்கத்திலே உட்காந்து அவளை பத்திரமா பாத்துக்கிறான். ஹீரோயினா எந்திரிச்சு அவனை கிஸ் பண்ண போறேன்ற பேர்ல அவன் ட்ரெஸ்லயே வாமிட் எடுத்துடுறா. அதனால தான் ஹீரோட ட்ரெஸ் அழுக்கா இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.